நம்ம லைஃப்பில் நாம் பார்த்துருப்போம். ஒரு பொருள் திடீர்னு மார்க்கெட்டில் இல்லாமல் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும். மக்கள் அதை போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. சேல்ஸ் கன்னாபின்னான்னு இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மெச்சூரிட்டி பீரியட், அதாவது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சேல்ஸ் சரிஞ்சு அந்த பொருள் வந்து மார்க்கெட்லேயே இல்லாமல் போயிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏற்றுமதியிலையும் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து பயங்கரமாக சேல் ஆகி அதுக்கடுத்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு பொருளுடைய வாழ்நாள் சுழற்சி அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளோட விற்பனை அப்படின்றது முடிவுக்கு வருது அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கண்ணா பின்னான்னு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளை வாங்கியோ அல்லது உற்பத்தி பண்ணியோ ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ ஆர்டர் வர வர நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு பெரிய டிக்ளைன் வர்றதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன மாதிரி தரவுகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, குறிப்பாக இந்த இறக்குமதி தரவுகள், இம்போர்ட் டேட்டாவை எடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு உலகத்தில் பல நாடுகளில் வந்து இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்பப்போ. ஸோ அப்போ நமக்கே தெரியும் அது வந்து அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா, ஸோ இது ஒரு முடிவை நோக்கி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இதே மாதிரி பொருள் வந்து கன்னா பின்னான்னு சேல்ஸ் ஆகிறதுனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றுமதியாளர்கள் வந்து இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அல்டிமேட்டாக என்ன ஆகும், சந்தையில் பெரிய போட்டி உண்டாகி பொருளோட விலை வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நம்ம லாபம் அல்டிமேட்டாக ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் நம்ம அப்படியே கழுத்தை பிடிச்ச மாதிரி ஆகிப்போகும். நம்ம வந்து இந்த ரேட்டுக்கு எப்படிடா இந்த பிஸ்னஸை பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. விலை வந்து தொடர்ந்து குறையிறது அப்படின்றது ஒரு முக்கியமான அறிகுறி. ஏன் இந்த மாதிரி ஒரு பொருளோட விற்பனை வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது? நல்லா பயங்கரமாக வந்துட்டு இருந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகுது அப்படின்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்திருக்கும். அதை வந்து அந்த டெக்னாலஜி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருளோட சந்தையை முற்றிலும் வந்து இல்லாமல் ஆக்கிரும். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, மக்களோட விருப்பம். மக்கள் வந்து அதை விட ஒரு பெட்டரான ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சார்ந்ததாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். மூணாவது, அதை விட அட்வான்ஸாக ஒரு ப்ராடக்ட்டு அந்த பொருளை விட விலை குறைவாக மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த பொருளுக்கான வீழ்ச்சி அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். நம்ம பழைய குண்டு பல்பு உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு மாற்றம் இன்றைக்கி எல்இடி லைட் வந்துருச்சு. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படின்றது வந்து இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டிலே பெரிய அளவில் அதை வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்லாம் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி சுகருக்கு பதிலாக ஸ்டீவியாலாம் பல நாடுகளில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹனியும் ஸ்டீவியாயும் வந்து அவங்க இயற்கை இனிப்புகளாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு ஏற்றுமதியாளராக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா, அது ஒரு டேஞ்சர் சிக்னல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த ரிலையன்ஸ் மாதிரி பல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த பொருளை தயாரித்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு தான் அந்த பொருளை தயாரிப்பாங்க. ஆனால் அவ்வளவு பெரிய நிறுவனமே வந்து தயாரிப்பை நிறுத்திட்டு வேறு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் அலர்ட் ஆகிடலாம். இப்போ இது வந்து நஷ்டத்துக்கு போயிட்டுருக்குது, இல்லை அந்த நிறுவனத்துக்கே நஷ்டமாயிருக்குது, நாம் எப்படி தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த பிஸ்னஸ் விட்டு போகும்போது நாம் உடனே அலர்ட் ஆகிருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து பையர்லேருந்து வரக்கூடிய ஆர்டர் கண்டிப்பாக குறைஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா போட்டி அதிகமாக இருக்கும், மக்கள் வாங்குறத குறைச்சிப்பாங்க. ஸோ அல்டிமேட்டாக ஆர்டர் குறையும். அப்போ நாம் என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷன் அல்லது நம்ம பர்ச்சேஸை வந்து குறைச்சிக்கணும். நம்ம நிறைய பல்காக வாங்கி வச்சுட்டு நாம் மாட்டிக்கிடக்கூடாது. ஏன்னா அதுக்கடுத்து அந்த பொருளை விற்கவே முடியாது. அதனால் இதையும் நாம் கவனமாக பார்க்கணும். அதுக்கடுத்து சில நேரங்களில் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனையினால் அந்த மாதிரி ஒரு பொருளுக்கான விற்பனை குறைஞ்சது அப்படின்னா, அதுக்கு பல நாடுகளில் வந்து இறக்குமதிக்கு கட்டுப்பாடு அல்லது தடை விதிப்பாங்க. ஸோ அப்பவும் நாம் அதை ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளோட சுழற்சி அப்படின்றது முடியுது அப்படின்னா,
அது ஒரு பிஸ்னஸோட முடிவு கிடையாது. வேற ஒரு புதிய வாய்ப்பு, புதிய தொடக்கம் ஆரம்பமாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆண்டவன் வந்து ஒரு கதவ அடைச்சா இன்னொரு கதவ திறப்பான் அப்படின்ட்டு. அதுதான் இதுக்கு. ஸோ அந்த பொருளுக்கான விற்பனை முடியுது. ஆனா, புதிய டெக்னாலஜி வர்றதன் மூலியமா வேறு ஒரு பொருளுக்கான அதே மாதிரியான செயலை செய்யக்கூடிய அல்லது பயனை கொடுக்கக்கூடிய வேறு ஒரு பொருளுக்கான வாய்ப்பு திறக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு, நாம இம்மீடியட்டா அங்க நாம ஸ்விட்ச் ஓவர் ஆகுறது அப்படின்றது வந்து கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ப்ராடக்ட்ல நாம ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி சந்தையில வந்து நிலைச்சு நிக்க முடியுமா? அப்படின்றத பார்க்கணும். சந்தையே வந்து அ வேற ஒரு இடத்துக்கு திருப்பலாமா? இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்ல இப்ப ஐரோப்பால வந்து அந்த பொருள விக்க முடியல. அங்க வந்து மார்க்கெட் வந்து குறைஞ்சுட்டே வருது. ஆனா, ஆப்பிரிக்கா மாதிரியான மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகல. ஸோ, அப்போ மார்க்கெட்ட மாத்த முடியுமா? அப்படின்றத பார்க்கணும். உலகம் பூரா வந்து இந்த பொருளுக்கான விற்பனை அப்படின்றது அப்படியே இழுத்து படுத்துருச்சு அப்படின்னா, உடனே நாம யோசிக்காம என்ன பண்ணணும்? அந்த பொருள தயாரிக்கிறத நிறுத்திட்டு, அதிலேருந்து நாம் வெளிய வர்றது தான் வந்து புத்திசாலித்தனம். கொஞ்சம் ஸ்டாக் இருந்தாலும், அது நஷ்டமானாலும் பரவால்ல அப்படின்ட்டு, அத நாம திருப்பி வேற ஒரு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு புஷ் பண்ணி, அதில் வந்து டைம் எஃபர்ட்லாம் போடுறது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வேஸ்ட். ஸோ நாம் பண்ண வேண்டியது தொடர்ந்து தரவுகளை வந்து பார்த்துட்டே இருக்கணும், டேட்டாவை செக் பண்ணிட்டே இருக்கணும். சந்தையில் ஏதாவது சேஞ்சஸ் வருதா, நம்ம சார்ந்த பொருளுக்கான சேஞ்சஸ் ஏதாவது வருதா அப்படின்றத முன்னாடியே வந்து ஒரு உணரக்கூடிய ஒரு சக்தி நமக்கு வேணும். ஏன்னா அதுக்கு நம்ம டேட்டாவை பார்த்துட்டு இருந்தாலே போதும். ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அந்த முயற்சி எடுத்து அதுக்கான புதிய தொழில்நுட்பத்தை உடனே அடாப்ட் பண்ணி அந்த பொருள் எந்த மாதிரி மார்க்கெட்டில் உருமாறுதுங்கிறத கணிச்சு அதை நாம் ஏற்றுமதி பண்ண முயற்சி எடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நாம் பெரிய அளவில் தொடர்ந்து மார்க்கெட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.